பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். எல்லாரும் வணங்கும் போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ பிள்ளைகள் வணங்காமல் நிற்கிறார்கள். இந்த செய்தியை அறிந்து அவன் மிகவும் கோபப்படுகிறான். கோபப்பட்டு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கிறான். இப்பொழுது மேளவாத்தியங்கள் எல்லாம் கேட்கும்போது அதற்கு முன்பாக பணிந்து வணங்குங்கள் என்று. அவர்களோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் அவரை தவிர வேறு ஒன்றையும் வணங்க மாட்டோம் என்கிற காரியத்தில் உறுதியாக இருந்தார்கள். உடனே ராஜா கட்டளையிட அக்னி 7 மடங்கு அதிகமாகிறது. இவர்களை கட்டுவிக்கிறான். இவர்கள் இப்பொழுது கட்டப்பட்ட நிலையில அக்னியில தூக்கி போடப்படுகிறார்கள். அதனுடைய 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையில் நடுவிலே விழுந்தார்கள். இவர்களாக போகவில்லை, இவர்கள் பலவந்தம் செய்யப்பட்டு, அதாவது இவர்களை கட்டி இவர்களை தூக்கி அதற்குள்ளே போடுகிறார்கள். இவர்கள் அந்த அக்கினி நடுவிலே விழுந்தார்கள். இவர்களை கொண்டு தூக்கி போட்டார்கள் அல்லவா, அப்படி தூக்கி போட்டவங்க அக்கினியின் தாக்கத்தினாலே மரித்து விட்டார்கள் என்று முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அக்கினி அவர்களை கொன்று போட்டது. ஆனால் இவர்களோ அது நடுவிலே, அந்த அக்கினியின் நடுவிலே விடுதலை பெற்றவர்களாய் உலாவி கொண்டிருக்கிறதை நேபுகாத்நேச்சர் பார்க்கிறான். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களோடு கூட தேவனும் அங்கே இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இப்பொழுது நேபுகாத்நேச்சர் அவர்களை அழைக்கிறான். அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் வெளியே வந்து ஜனங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அக்கினியின் மனம் கூட அவர்களிடத்தில் வீசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம், அக்கிரமம், பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் சில நிர்பந்தத்தின் மூலமாய் பயணிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி பயணிக்கும் போதுதான் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 3 பேரும் காணப்பட்ட போதிலும் அவர்களிடத்திலே ஒரு சின்ன வாசனை கூட, அதாவது அந்த அக்கினியின் மனம் கொஞ்சம் கூட வீசாதபடிக்கு இவர்கள் காக்கப்பட காரணம் என்ன? காரணம் என்னவென்று அடுத்த வசனத்துல நேபுகாத்நேச்சரே வசனித்து சொல்லுகிறான். 28வது வசனத்தை பாருங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனை சேவிக்க மட்டும் செய்யவில்லை, தேவனை நம்ப மட்டும் செய்யவில்லை, மாறாக தங்கள் சரீரங்களை, தங்கள் அவயவங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர் 6வது அதிகாரத்தில் இதை குறித்து ரொம்ப தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கிறார். நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக, ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுது நாம் கிருபையினால மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவமர கழுவப்பட்டிருக்கிறோம். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு அவயவத்தையும் ஒப்பு கொடுக்கணும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் காக்கப்படுவோம். எப்படி காக்கப்படுவோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே
நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் தூக்கி போடப்பட்டதும் அவர்களை விடுவித்து அவர்கள் மேல் இந்த அக்கினி பலன் செய்யாதபடி அவர்கள் காக்கப்பட ஆண்டவரே இறங்கி வந்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நிற்பார். ஒப்பு கொடுப்போம் முழுவதுமாக. கர்த்தர் நம்மை காத்து நடத்துவார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்மை சேவிக்கிறவர்களாய், உம்மையை நம்பி இருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, உம்மிடத்தில் எங்கள் முழுமையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமானவர்களை நடப்பிக்க ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து அக்கினி மனம் எப்படி அன்று உம்முடைய தாசர்கள் மேல் வீசாதபடி காத்தீரோ, அப்படியே உமது அடியேறையும் காப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.